ஹாய் காய் சத்துணவுத்துறையிலேருந்து 2026க்கான புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பராகிய நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் கிடைக்குது. இந்த 2026ல் பல மாற்றங்கள் நிறைய நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த மாற்றம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினா ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. மற்ற மாவட்டத்துக்கு இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துட்டு இருக்கு. ஈரோடு மாவட்டம் கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துச்சு, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரி 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் உதவியாளர் பின்னடைவு காலிப்படையிடங்கள் நேரடி நியமனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 30/12/2025 வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 15 சமையல் உதவியாளர் பணியிடங்க இருக்குது. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 தொகுப்பூதியமாக கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சிறப்பு கால முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, சம்பளம் 3000 ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 30 நாளைக்கு 3000 இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க போய் கேளுங்க. சமையல் உதவியாளராக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க, நீங்க ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு சம்பளம், உங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும், இப்போ உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், எத்தனை இயர்ஸா ஒர்க் பண்ணீங்க இந்த சம்பளம் வரதுக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா அது இல்லாத உங்களுக்கு வேற அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்குங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு 3/1/2026 காலை 10 மணிலேருந்து 14/1/2026 5:45 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அவங்களுக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா 14/1/2026 அவங்களுக்கு இருக்கணும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி. அதில் அரசு மற்றும் சிறுபான்மையற்ற பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடத்தில் உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 1, பழங்குடியினர் 4, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதில் 5, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரே வேகன்சி, முஸ்லீம் தவிர 3, மொத்தம் 14. அது இல்லாத இனச்சுழற்சி அல்லாத பணியிடங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 31/12/2025 இப்படி 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் சரி, தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அடுத்துக்கு நிபந்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாயமாக எழுதப்படி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கான கல்வி தகுதி, இருப்பிடம், அதே மாதிரி சாதி, விதவை, கணவராக கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி ஏதாவது முன்னுரிமை இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்ல நீங்கள் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ஸ்கூலுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவராக கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் 25% வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு தர்றாங்க. மாற்றுத்திறனாளிக்கு 4% வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சமையல் உதவியாளர் காலி பண்ணி எடுத்திருக்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மு. அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்புனா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்கூலில் உங்களுக்கு வேகன்சி இருக்குது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கோம். நீங்கள் எந்த ஸ்கூல்னு பார்த்து அந்த 3 கிலோமீட்டருக்கு உள்ளக்கிறதான்னு தெரிஞ்சு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் டிசி, அதாவது 10th டிசி, அதே மாதிரி 10th மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடம், குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஆதார் கார்டு, மாற்றுத்திறனாளி அட்டை, சாதி மற்றும் விதவை, கணவராக கைவிடப்பட்டவர் முன்னுரிமைக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வச்சு சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 14/1/2026 மாலை 5:45 நேரில் கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களை தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனீங்களா, நேரில் இல்லை போஸ்ட் மூலிமா அனுப்புனீங்களா, விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி 14/1/2026 5:45 மேலே நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, இல்லை போஸ்ட் அனுப்புனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அஞ்சல் துறை மூலிமா நீங்கள் போஸ்ட் அனுப்பும் போது ஏதாவது டிலே ஆச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பாகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிரப்பப்பட உள்ள காலி பணியிடங்களுக்கு பெறப்பட விண்ணப்பங்களை ஆய்வு செய்து, அதாவது உங்களை நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உடனே கூப்பிட மாட்டாங்க. அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் தகுதியானது கரெக்டாக விண்ணப்பிச்சுக்கிறாங்களா, இல்லை டாக்குமெண்ட்லாம் கரெக்டாகுது எல்லாமே பார்த்து உங்களுக்கு லெட்ரு வரும். அதுக்கு மேலே நீங்கள் அழைப்பு கடிதம் வரக்கூடிய கால் லெட்ரு ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு எங்கே வரணும்னு சொல்லி அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய வேலைவாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.